செம்மையாக இருக்கு. உங்களுக்கு இந்த தொக்கு வேணும்னா இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணுங்கள். தொக்கு உங்களுக்கு வீடு தேடி வரும். தொக்கு அருமையாக இருக்குது. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், எல்லாம் தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அடுத்த அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சு தேவையான பொருள் எடுத்து வச்ச பொருள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். எண்ணெய் நல்லெண்ணெய் தாங்க ஊற்றிருக்கிறேன். இதுக்கு பியூர் நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ருசியாக இருக்கும். பாருங்கள், ஊற்றியாச்சுங்க. ஊற்றி நல்லா வறுத்துட்ருக்கேன். நல்லா வறுபடுத்து தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். அடுத்து பாருங்கள், அது மிக்சி ஜாரில் போட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை தலை சேர்த்திக்கலாம். உரிச்சு வச்ச பூண்டு எல்லாத்தையுமே சேர்த்திக்கலாம். நல்லா கலர் மாறட்டும், பூண்டு நல்லா கலர் மாறணும். அடுத்து நம்ம அரைச்சி வச்சு அந்த மசாலாவை சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். வணக்கினதுக்கப்புறம் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும். அப்போ தான் நம்மளுக்கு பூண்டு குழம்பு ரெடி ஆகிரும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு தேவைன்னா வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணுங்கள்.